ஊழலை ஒழிப்போம் என கூறி ஆட்சிக்கு வந்த தாவேக்கு ஊழல் பெருச்சாலைகளை தேடி தேடி கட்சிக்குள் இழுக்கிறது என்று புதிய தமிழகம் கட்சித் தலைவர் கிருஷ்ணசாமி விமர்சித்துள்ளார். குதிரை பேரம் தொடர்பாகவும் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்தவர்கள் மீதும் உரிய விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என ஆளுநர் அர்லேக்கரிடம் கிருஷ்ணசாமி மனு அளித்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் குதிரை பேரத்தை தாவேக்கு வித்தியாசமான முறையில் செய்வதாக குற்றம் சாட்டினார். அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் சொந்த விருப்பத்தில் எம்எல்ஏ பதவிகளை ராஜினாமா செய்யவில்லை, ஆதாயத்திற்கு தான் ராஜினாமா செய்துள்ளனர் என்றும் கூறினார். மற்ற கட்சிகளிலிருந்து ஆட்களை சேர்ப்பதுதான் ஜனநாயக முறையா? ஊழல்வாதிகளை கட்சியில் சேர்ப்பவர்கள் எப்படி ஊழலற்றவர்களாக இருக்க முடியும் எனவும் கிருஷ்ணசாமி கேள்வி எழுப்பினார். யாரெல்லாம் ஊழலில் அதிகமா இருக்கிறாங்களோ, பெரிய முக்கியமான விஷயம் இவங்க ஊழல் ஒழிக்க போறதாக சொல்லித்தான் ஆட்சிக்கு வந்துக்கிறாங்க. சட்டமன்றத்தில் பேசுறாரு, எல்லா இடத்துலையும் பேசுறாரு. ஆனால் அங்க இப்பொழுது தமிழ்நாடு வெற்றி கழகத்துக்கு இழுக்கக்கூடிய பெரும்பாலான சட்டமன்ற உறுப்பினர்கள் அவர்கள் முன்னாள் அமைச்சர்களாக இருந்தவர்கள் அல்லது அவர்கள் மீது மிகப்பெரிய குற்றச்சாட்டுகள், பெரும்பெரிய ஊழல் பெருச்சாளிகள் தான் அவங்க தேடி தேடி பிடிச்சி எடுக்கிறாங்க.